பண்ணி இன்னைக்கு போய் எண்ணெய் தேய்க்கிற? இன்னைக்கு அமாவாசைக்கு தலையில எண்ணெய் தேய்க்க கூடாது. உண்மையில அமாவாசை நல்ல நாளா கெட்ட நாளா? அமாவாசைக்கு எதுக்கு நம்ம பூசணிக்காய் உடைக்கிறோம்? இது மாதிரி பல சந்தேகங்கள் நம்மளுக்குள்ள எப்பவுமே இருந்துட்டு இருக்கு. இன்னைக்கு அது என்னன்னு பாத்துடலாமா? அமாவாசைக்கு ஏன் தலையில எண்ணெய் தேய்க்க கூடாது? முக்கியமா அமாவாசை அன்னைக்கு தான் தர்ப்பணம் பண்றாங்க நம்மளோட இறந்த முன்னோர்களுக்காக. அப்போ புண்ணிய தலங்கள்ல இருக்கக்கூடிய கடல் இல்லைன்னா நதிகள்ல நீராடுறது வழக்கமா இருக்கு. நீங்க எண்ணெய் நல்லா வச்சுட்டு அந்த நதியில போய் நீராட்டிங்கன்னா அடுத்த அமாவாசைக்கு நம்மளால நீராடுற நிலைமையில அந்த நதியோ அந்த கடலோ இருக்கிறதுக்கு ஏன் எண்ணெய் வைக்க கூடாது அப்படின்னா, அந்த காலத்துல குரூமிங், அதாவது தன்னை அழகுபடுத்திக்கிறது அப்படின்னாலே அது எண்ணெய் வைக்கிற விஷயம் தான். தலையில நல்லா எண்ணெய் வச்சு படிய வாடுறதுதான் ஒரு குரூமிங்ல ஒரு ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் திங்ஸா இருந்துச்சு. முன்னோர்களுக்காக நம்ம அன்னைக்கு வழிபாடு செய்யற நேரத்துல ஒண்ணு குரூம் பண்ணிக்கிறதுக்கு நீ கவனத்தை செலுத்தக்கூடாது அப்படின்ற காரணத்தினால எண்ணெய் வைக்க வேணாம்னு சொல்லியிருக்கலாம். மற்றபடி எண்ணெய் தேய்க்கிறதுனால ஒரு பெரிய கொலை குத்தம் கிடையாதுங்க. இதுக்கு சயின்டிஃபிக்கா எந்த ப்ரூஃபும் கிடையாது. நீங்க தேய்க்கணும்னு ஆசைப்பட்டா தேய்க்கலாம். சரி, ஏன் பூசணிக்காய் உடைக்கிறோம்? இருக்கிறதுலே மலிவான ஒரு காய் அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, இந்த ஆஷ் கார்டு இருக்குல்ல, வெள்ளை பூசணி, நம்ம கிட்ட இருக்க நெகட்டிவிட்டி, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி எல்லாத்தையும் அது கிரகிச்சு வச்சுக்குமா. அப்போ ஒரு மாசம் ஃபுல்லா நம்ம வீட்டு வாசல்ல அந்த வெள்ளை பூசணியை வச்சுட்டு அந்த அமாவாசை அன்னைக்கு அதை உடைச்சு கிளீன் பண்ணிடுது. இன்னையோட இந்த நெகட்டிவிட்டி எல்லாம் போகட்டும் அப்படின்னு சொல்லி. அதனால தான் அமாவாசைக்கு வெள்ளை பூசணி உடைக்கிறோம். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? அன்னைக்கே கடையில் வாங்கி அன்னைக்கே உடைச்சிடும். அதை விட அதை நம்ம வீட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் உடைக்கிறது இன்னும் நல்ல பலன் கொடுக்கும். அமாவாசைன்றது உண்மையில நல்ல நாளா கெட்ட நாளா? இந்த நாளில் நம்மளுடைய முன்னோர்கள் புண்ணிய லோகத்துல இருந்து பூமிக்கு வராங்க. அவங்க வரும்பொழுது அவங்களுடைய தலைமுறையினரை சூட்சமமான நிலையில பார்க்குறாங்க, ஆசீர்வாதங்களை வழங்குறாங்க. அதனால இந்த நாளில் நீங்க ஒரு நல்ல செயல் தொடங்குனீங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் இல்லையா? அதனால அமாவாசை நல்ல நாளா கெட்ட நாளா நீங்களே சொல்லுங்க. முன்னோர்களுக்கு நம்ம தர்ப்பணம் கொடுக்குறோம் இல்லையா? அது செய்ய முடியாதவங்க, ஏழை மக்களுக்கு, வீடு வாசல் இல்லாதவங்களுக்கு அன்னதானம் கொடுக்கலாம். அன்னதானமும் பண்றதுக்கு வாய்ப்பில்லை அப்படின்னா ஒரு பசுவுக்கு 9 வாழைப்பழத்தை கொடுக்கறது மூலமா இந்த நாள்ல நீங்களும் புண்ணியத்தை சேர்த்துக்க முடியும். உன்னை போல மற்றவங்களையும் நீ பார்த்துக்கணும் அப்படின்ற லாஜிக்கை தான் இந்த அமாவாசையை நம்மளுக்கு சொல்லி கொடுக்குது.